வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஹலிதா ஷமீம் அவரோட இயக்கத்தில் மின்மினி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேரக்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஏழு சில்லு கருப்பட்டி பூவரசம் பிபி ஸோ இந்த மாதிரியான படங்கள் எடுத்த டேரக்டர். ஸோ இவங்களோட படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரைட்டிங்கில் ஒரு டெப்த்தாகவும் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த மின்மினி இருக்கா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊட்டியில் ஸ்கூலில் ஒரு 2 பசங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் இந்த படம். பாரின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா ஜெயிச்சு இந்த ஸ்கூலுக்கு வந்து பெருமை சேர்க்குற நல்லா அந்த ஸ்கூலெலாம் ஒரு ஹீரோவாக இருக்கிற மாதிரியான ஒரு பையனாக இருக்கான். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் புதுசாக சபரின்னு ஒரு பையன் வரான். வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேத்துக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே மூஞ்சி முறைக்கிறது, முறைச்சு பார்க்குறது, இவன் அவனை வம்புழுக்கிறது, அவன் இவனை வம்புழுக்கிறது. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் ஒரு பையன் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. கரெக்டாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வர நேரத்தில் அந்த ஒரு பையன் இறந்து போகிறதுனால இன்னொருத்தர் வந்து ரொம்ப கில்ட்டு ஃபீல் ஆகிறாரு. இதுக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட கனவை தன்னோட கனவாக எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அந்த கனவில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, என்ன ஆகுது, இதுக்கப்புறமா என்ன மாதிரிலாம் வந்து கதைகள் போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நம்ம பாசிட்டிவாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரைட்டிங் தான். கண்டிப்பாக ஒரு டெப்த்தான ரைட்டிங்கை, ஒரு ப்ராமினெண்ட்டான ரைட்டிங்கை நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லி ஆகலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நாம் பண்ண ஒரு சில விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் அந்த ரைட்டிங்கில் இந்த இது மூலமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங்கில் 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஈஸியாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட மாட்டாங்க. சும்மா நம்ம எடுத்தோடனே வந்து 2 பேர் முறைச்சிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே அதை கண்ணு முன்னாடி நமக்கு தெளிவாக தெரியும். அது போக அந்த ஸ்கூலில் அழகான விஷயங்களை காமிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அந்த பெஞ்சில் இருக்கிறது, லேட்டாக ஸ்கூலுக்கு வருது, எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பையன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அந்த ரைட்டிங் மூலமாக ஜஸ்டிஃபை பண்ண விதம் இருக்குல்ல, அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம மியூசிக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பொண்ணு தான் கட்டீஜா ரகுமான். இவங்க தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்திங்க டயலாக்ஸே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எமோஷன்ஸாக கேரி பண்ணும்போது அந்த இடத்துல ஃபுல் ஆஃப் ஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டீஜா ரகுமான் அவர்களுக்கு தான் இருக்குது. டயலாக் இல்லாத இடத்துல சரி ஓகே, இந்த மீம்லாம் வரும் பார்த்துருப்பீங்க, ஒரு பீச்சில் ஒருத்தர் உட்காந்து வந்து மியூசிக்லாம் போட்டுட்டு இருப்பார்ல, ஒரு ஃபயர் ஆகி கீபோர்டு அந்த பியானோலாம் வந்து ஒரு மாதிரி ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சும்மா ஃபண்டுக்கு சொன்னேன். பட் ஆனால் உண்மையாகவே வந்து மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தில் ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்குமே ரொம்ப அதிகமாக ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஆல்சோ சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரியான அந்த ஸ்கூலில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட் சவுண்டு, அந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்றது மியூசிக்லேயுமே நமக்கு அது தெளிவாக தெரியுது. ஸோ அந்த வகையில் அந்த படத்துக்கு மியூசிக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து கேமரா அண்ட் மனோஜ் பரமஹம்சா. ஸோ இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கேமரா பண்ணியிருக்காரு. ஆல்சோ இவர் தான் வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் காட்டுற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த ஹிமாலயாஸ் அந்த லடாக் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் வச்ச ஃப்ரேமாக இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்கூலை எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக காட்ட முடியும், ஒரு ஊட்டியில் ஒரு நார்மலான ஸ்கூலு, ஸோ அதை எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அவரோட ஃபேம்லையும் சரி, அவரோட ஆங்கிள்ஸும் சரி அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி ஆகாச்சா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நம்மளும் படிச்சிருக்கலாமோ, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளும் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுத்துருது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து கேமரா ஒர்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக டேரக்டர் தான். முக்கியமாக இதில் வந்து ஒரு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவில் வச்சு ஆகணும். இந்த படம் வந்து ஒரு 8 வருஷ கேப்பில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து ஸோ சின்ன வயசில் நடித்தவங்க அவங்க பெரியவங்களாக வர வெயிட் பண்ணி ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா இதே படத்தை அவங்கள வச்சு எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவ்ஸில் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக இந்த விஷயம் நம்ம டேரக்டர் அவங்க கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் எந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிசுறு தெரியுதோ, அந்த லுக்கில் வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சேஞ்சாக இருந்தாலோ இந்த மாதிரியான ஒரு கதையை டெலிவரி பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் ரைட்டிங்லேயுமே சரி அவ்வளோ டெப்த்தாக காமிச்சிருப்பாங்க. ஒரு அழுத்தமான வசனங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு டைலாக் இந்த படத்தில் வரும், வந்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறதுனால இன்னொரு மெழுகுவத்திக்கு என்னடா பாதிப்பு இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஆணித்தரமாக அந்த நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான டைலாக்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்குது.
அந்த இடத்துல டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நிறைய வேலையும் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்ற பட்சத்தில் அதை கரெக்டாக டெலிவரி பண்ணுற விதத்திலே வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோ, அந்த சபரி, அப்புறம் அந்த பாரியா அப்போ நடித்த அந்த பசங்க, அண்ட் நம்ம எஸ்தர் அனில். இந்த எஸ்தர் வந்து யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பாபநாசம் படத்தில் நம்ம கமல் சாருக்கு வந்து பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான். ஸோ இவங்க 3 பேர் தான் முக்கியமான ஒரு கதையின் நாயகர்களாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மொத்த படத்தையுமே ஒரு சின்ன பசங்களை நம்பி டெய்லி கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்தில் அதுக்கு அவங்க எப்படி எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையாக இருக்காங்க, அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியும். ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த பையன், அந்த பாரின்ற பையன்லாம் சொல்ல வேணாம். ஒரு ஸ்கூலில் வந்து எப்படி வந்து அந்த ஹீரோயிக் ஆட்டிடியூடை வந்து கரெக்டாக காட்டணும், ஒரு ஃபேமஸான பையனா எப்படி இருக்கணுன்றதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் சின்ன வயசில் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் அந்த பையன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ்தர் நம்ம சொல்லவே வேணாம், அவங்களும் பர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஒரு சிம்பிளான நடிப்பு, ரொம்ப அப்படி ஆஹா ஓஹோன்றலாம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வராங்க, வந்துட்டு அப்படியே அந்த கேரக்டரோட இதில் வந்து வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நல்லா இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அந்த கதையோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ அந்த சபரியாக நடித்த பையன், அந்த பையன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே லைட்டாக அந்த எமோஷன் சீன்ஸ்லேயும் அழுகிற சீன்லேயும் கொஞ்சம் தடுமாறாரு. பட் ஓவரால் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் கதை முழுக்க கடைசி வர வர்றது அவர் தான். ஸோ நிறைய விதமான எமோஷன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் இந்த சின்ன பசங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, என்ன படம் ஃபீல் குட் மூவியாக இருந்தாலுமே அதுலேயுமே சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே. ஸோ படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 23 நிமிஷம் தான். ஸோ முதல் பாதி வந்து ஒரு 1 மணி நேரமாக இருக்குது. அதை தாண்டி இந்த 1 மணி நேரமே நமக்கு ரொம்ப லாங்காக போகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக எங்கேஜிங்காக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கதை வந்து வேறு மாதிரி வேறு பக்கம் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய லேக். என்ன வாட் இஸ் த பர்பஸ்? அந்த கதை வந்து ஒரு இறந்த ஒரு பையனோட தன்னோட கில்ட்டில் இருக்கான். ஸோ அவனோட கனவுகளை நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணியிருக்கலாமே தாண்டி சின்ன சின்ன விஷயங்களில் அந்த எஸ்தருக்கும் அந்த சபரின்ற பையனுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கரெக்டாக அதை காட்டியிருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக காட்டலன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன மோட்டிவ், என்ன பர்பஸ், எதனால் இவங்க ட்ராவல் ஆகிறாங்க? சரி, ஓகே, அந்த பையனோட வந்து இறந்த பையனோட வந்து ஒரு கனவுகளை எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பட்சத்தில் இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே இருக்கிற புரிதல் வந்து கடைசியில் எப்படி ஆகுது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து வேறு மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். இது வந்து வேறு மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி வேறு இதில் டிவியேட் ஆகி போன மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸ், ஒரு சில சீன்ஸை கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எஸ்தர் கிட்ட ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அந்த சபரின்ற பையன் அந்த எஸ்தர் மேலே இருக்கிற ஒரு புரிதல், அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நான் வந்து உன் கூட இருக்கணும், நான் வந்து உன் கிட்ட இருந்தால் தான் உனக்கு ஒரு சேஃப் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த பையன் வந்து அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. பட் நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதாவது ஒரு சீனை எடுத்துட்டு ஒரு சின்ன சீனை மட்டும் வச்சுட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இடத்துல வர தேவையில்லாத டயலாக்ஸ், இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில டயலாக்ஸ் வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரிலேட்டபிளான ஒரு சில டயலாக்ஸ் இருக்கும். இந்த சின்ன வயசில் நம்ம பண்ண ஒரு சில விஷயங்களை நம்ம பசங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க, ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து அப்படி டயலாக்ஸோட அதோட டெப்த் வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இவங்க சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியான லெவலில் தாண்டி வந்து ஒரு சில டயலாக்ஸ் பேசுவாங்க. அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். எப்படி சின்ன பசங்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கனாலுமே அந்த இடத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் இந்த மாதிரியான டயலாக்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு டவுட்டை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமாக இருக்குது. சரி, அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமாடா, இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.